உனக்கு மூணு இருக்குது. ஆமா என்ன இருக்குங்க மூணு? அச்சம் நானும் அறிவு. ஒரு மனிதன் ஆண் மகனாக இருந்தான் இருப்பது உண்மை. ஆனால் ஒரு மனிதன் எங்கு சென்றாலும் ஏதோ வலிக்க வேண்டும். ஆமா, ஏதோ சேர்ந்து விளைக்க வேண்டும். ஆமா, சிறு பிள்ளைகள் மரியாதை கொடுக்க வேண்டும், பெரியவர்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் அச்சம். அச்சம் அச்சம்னா அச்சம்னா எங்க என்ன கடையில் கிடைக்குங்க? நாளைக்கு வரும்போது 2 கிலோ வாங்கி அச்சம் அச்சம் அச்சம்னா எப்படி ஒரு தெரியாம தவறு செய்யல தெரியுமில்ல சொல்லுவாங்க தெரியல கேவலமும் தெரிய வேண்டி பேசாதவங்க. ஆமா, உருப்புல சென்று கிடையாது. அது போல ஒரு பெரியவனை பார்த்தா பயந்து ஆமா ஒழுக்கத்தோடு இருக்கணும். அதே அச்சம். அச்சம் அச்சம்னா பயம். பயம் இருக்கணும். எந்த தப்பு செய்யக்கூடாது, யாரும் வந்து பேசக்கூடாது, யார் கூட அபகரிக்க கூடாது. ஆமா, முக்கியமா யார் கொண்டாட்டியும் எவன் கொண்டாட்டியும் ஏன்னு பார்க்க கூடாது. சரிங்க, அதுக்கு பேர் தான் பயம். மனுஷங்களும் இருக்கணும். நான் பார்க்க மூணு பேர் தான். அது போல அது மட்டும் என்னன்னா அறிவு. ஆமா, யார் எப்படி பேச வேண்டும். ஆமா, சிறு பிள்ளை என்ன பேச வேண்டும், பெரியவர்கள் என்ன பேச வேண்டும், தாய்மார்கள் என்ன பேச வேண்டும், தங்கைமார்களும் என்ன பேச வேண்டும். ஆமா, இடம் இருந்து ஏவல் அப்படியாக. அது போல எல்லாம் மூணும். ஆமா, சரியா? நான் வேற எந்த நினைச்சிட்டீங்க? அப்படி கிடையாது. அச்சம் நானும் அறிவு. அது போல என்னோட பேரு சூரிய தேவனுக்கும் சூரிய தேவனுக்கும் அருணை அருணன் யாருங்க? தந்தையாது அருண தேவனுக்கும் அருணை தேவனுக்கும். ஆமா, பிறந்தவன் என்னோட பேரு சுக்கிரவன். எப்படி கேட்கடா? எப்படி சூரியன் ஆண், சூரிய பகவான் ஆண், சூரியனுக்கு தேர்வட்டக்கூடியவன் அருணன். எப்படி ஆண் ஆண் பிறந்தன்னு கேட்கிறேன். எப்படி கேட்டியா? அதான் கேட்கிறேன். முன்னாடி தேவனுக்கு நடந்தது தேவ சபைக்கு சூரிய தேவன் சென்றிருந்த போது என் தந்தை தாய் அருண தேவன் மேல பாதி மட்டும் உடம்பு உண்டு, காது கிடையாது. ஆனால் என்ன உருவன மாற்றக்கூடிய வரவற்றவர். ஆமா, அதனாலே கூட சென்றிருந்த போது ஒரு ஊனமுற்றவர்கள் சொல்லி உள்ளே தேவ சபைக்கு அனுமதி கிடையாது. இப்ப எப்படி ஒருத்த தாழ்ந்து போயிருந்தா ஆமா பணத்துல தண்ணி இருந்தா சில நேரத்துல பேச. ஆமா, அது போல ஊனமுற்றவர் தேவ சபைக்கு அனுமதி கிடையாது. வெளியே சொல்ல தேவ சபையில என்ன நடக்கும்? ரொம்ப 100 வருஷமாக ஆட்சி வாழ்வார்கள். அந்த அழகை ரசிக்க வேண்டும் சொல்லி என் தாய் அவர்கள் என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்ய? பெண்ணுறவை எடுத்து அழகை பெண்ணுறவை கொண்டு உள்ளே நுழைந்தார். அந்த அழகை பார்த்து நம்மைக்கு மேலானவர், ஊர்வசிக்கு மேலானவர், 4 நாட்டியமாக இருக்கு அழகை சென்றவர் இருக்கின்றாரே யாரா இருக்கும் என்று ஆசை கொள்கின்ற போது தேவசபையை கலந்து விட்டது. ஆனால் இந்த தேவேந்திரன் பெண்ணுக்கு இச்சை கொண்டு எல்லாரும் கண்மூடி நடந்து கொண்டாரே காமத்தால் நடந்து விட்டார் என்று சொல்லி தேவனை கலந்து விட்டார்கள். அப்போது அருணை பெண் உருவம் கொண்டனால் அருணை பெண்ணா தேவேந்திரனுக்கும் அருணை பெண்ணுக்கு பிறந்தவர் அண்ணன் வாலி. இப்படி ஆங்கார வீர வாலி. அப்படி வாலி கழுத்துல மறுபடியும் வெளியே வந்து சூரியதேவனிடம் நானும் வந்து சொல்ல எப்படி உள்ளவங்களை கேட்கிற போது இதோ இந்த பெண் உருவம் சொல்ல அந்த பெண்ணை பார்த்து என் தந்தையார் சூரியதேவன் ஆசை கொண்டு அப்போது பிறந்தவனா. அப்படியா? ஆமா, அருணை. இப்படி அருணை பெண்ணுக்கும் சூரிய தேவனுக்கும் மகனாக பிறந்தவன். என் பேரு சுக்கிரவன். நாடு என்ன, நகரம் என்ன கேட்டியா? சொல்லுங்க.
வானரம் என்ன? குரங்கு. குரங்கு இனம். மந்தி இனம். சொல்லக்கூடிய வானரம் குரங்கு வந்த கிஷ்கிந்தாபுரிய ராஜபரிவார சீர்வரிய முன்னால என்னன்னு வாலி. இப்போது நீங்க ஆமா யாரு? சுக்ரீவன். அது மட்டும் இல்ல என் பலம் என்ன? பலம் என்ன? என் பேர் பலம் பெற்றவன். சொல்லுங்க.